எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மண்டபத்திரம் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கோங்க. டிராமா ஸ்டார்டிங்ல ஒரு ஆர்ச்சரி காம்படிஷனுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் குரூப்பை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அவர்களுக்குரிய இடத்துல நின்னுக்கிட்டு இலக்குகளை குறி வச்சு அம்புகளை எரிய தொடங்குறாங்க. இதற்கிடையில ஸ்டோரியோட கதாநாயகியான கைலிய காட்டுறாங்க. இவ தான் அந்த காலேஜோட பெஸ்ட் ஆர்ச்சரி ஸ்டூடெண்டா இருக்கிறா. நேஷனல் யூத் ஸ்போர்ட்ஸ் டீம்ல கலந்துக்கிட்டு நேஷனல் லெவல் ஆர்ச்சரி ஆத்லீட் ஆகிறது தான் அவளோட ட்ரீம். ஆர்ச்சரி காம்படிஷன்ல அவ எரிஞ்ச கடைசி அம்பு கரெக்டா சென்டர் பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துல போய் பாஞ்சது. அதோட கிரெடிட்ஸை வழக்கம் போல ஒவ்வொரு டைமும் செய்யறது போலவே அவ இந்த டைமும் காம்படிஷன்ல வின் பண்றா. இத டிவியில பாத்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் கைலிய பாராட்டி புகழ ஆரம்பிச்சாங்க. அத கட் பண்ணுனா ஒரு நூடுல்ஸ் ஷாப்பை காட்டுறாங்க. அத ரன் பண்ணிட்டு வர்றது இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் கைலியோட அப்பா. டிவியில இருக்கிற நியூஸை பார்த்துட்டு இது என்னோட பொண்ணுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாரு. அதோட அவங்க பொண்ணு வின் பண்ணுனதுக்காக இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபுட்ல 50% தள்ளுபடி செய்யறேன்னு அறிவிப்பு விடுறாரு. அத கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காம்படிஷன் முடிஞ்சு அவங்க அப்பா கடைக்கு கைலி வரா. அவளை பார்த்த அப்பா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமான்னு சொல்றாரு. அத கேட்டு கைலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தென் அவளுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷான சிறப்பு வகை நூடுல்ஸை அவளுக்காக தயாரிச்சு கொடுக்கறாரு. அத அவரு சர்வ் பண்றப்பவே அவளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு. வாழ்க்கையில வின் பண்றது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா நீ உனக்குன்னு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும். அப்போதான் நான் இல்லாத காலத்துல அவன் உன்னை பாத்துப்பான்னு சொல்றாரு. அவரு சொல்றத கேட்டு இவருக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு இதே பேச்சுதான்னு சலிச்சுக்கிறா. ஏன்னா அவ லவ் பண்றதோ இல்ல அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதையோ அவ வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறா. அவளுக்கு ஒரு சினிமா ஹீரோவை கூட விரும்ப மாட்டா. நேஷனல் லெவல் ஆர்ச்சரி ஆத்லீட்டா ஆகணும்னு இருக்கிற அவளோட ட்ரீம்ல மட்டுமே குறிக்கோளா இருக்கிறா. ஹீரோயினை பத்தி பார்த்தாச்சு, இப்போ ஹீரோவை பத்தி பார்க்கலாம். இவர்தான் நம்ம ஹீரோ. இவரோட பேரு ஹங்க்ரு. அவனோட யங் ஏஜ்லயே அவன் மிகப்பெரிய பிரபலமான ஒரு நட்சத்திரமாக இருக்கிறான். இருந்தாலும் ஒரு சில சிச்சுவேஷன் ரீசன்னால அவனோட ஃபேம் இப்ப குறைஞ்சிடுச்சு. மக்கள் அவனை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னிக்கும் அவன்கிட்ட மாறாத பாசத்தோடு அவனுக்கு தீவிர விசுவாசத்தோட சில ரசிகர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவனோட மேனேஜர் அவனுக்கு கால் பண்ணி அவனுக்கு ஒரு நியூ அட்வர்டைசிங் அக்ரிமெண்ட் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சத பத்தி சொல்றாங்க. அந்த அக்ரிமெண்ட்காக ஹங்க்ரு ஜியாங் யூனிவர்சிட்டிக்கு நேர்ல போக வேண்டியிருக்கு. இந்த நியூஸை கேட்டு அப்போ எனக்கு இந்த டைம் நிச்சயமா என்னோட அழகான அப்பியரன்ஸ்க்கு எனக்கு பல்க் அமௌண்ட் கிடைக்கும் தானேன்னு ரொம்பவே சந்தோஷமா கேக்குறான். அதுக்கு மேனேஜர், இல்லப்பா 2000 yen மட்டுமே சம்பளமா வரும்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹங்க்ரு ரொம்ப சோகமாகறான். அதோட மக்கள் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு அவனால ஏத்துக்கவே முடியல. அதை கட் பண்ணுனா இந்த பக்கம் கைலிய காட்டுறாங்க. யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன பொண்ணு மேல ஒரு பூத்தொட்டி ஒண்ணு விழ போறத அவ கவனிக்கிறா. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாத அவ மின்னல் வேகத்துல அவளோட ஆர்ச்சரி திறமையை பயன்படுத்தி அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறான். அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை சமாதானம் பண்றா. அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆர்ச்சரி ஒரு கேம் மட்டும் இல்ல, அதுவே என்னோட பலம். யாராலையும் என்னை இதுல தோற்கடிக்க முடியாது, எவராலும் என்னோட கவனத்தை திசை திருப்ப முடியாதுன்னு உறுதிப்படுத்திக்கிட்டா. தென் அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரா. அவ வந்து நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல நிறைய தண்ணி தேங்கி நிக்குது. அதே பஸ் ஸ்டாண்ட்ல ஹங்க்ருவும் இருக்கிறான். அவனை கைலி பாக்குறா. அவனும் என்னன்னா அவன் பாட்டுக்கு தலைய கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். தான் பெரிய பேரழகன்னு நினைச்சுக்கிட்டே கைலி அவளதான் பாக்குறான்னு தப்பா கற்பனை பண்ணிக்கிறான். ஆனா அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா கைலிக்கு இவனை யாருன்னே தெரியாது. அதோட அவன் நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு தெரியல. தென் அட் அ சேம் டைம்ல அவங்க 2 பேத்துக்குமே போன் வருது. 2 பேருமே எடுக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமா ஒரு கார் வேகமா வருது. அங்க தேங்கி நிக்கிற தண்ணி கைலி மேலேயே தெரிக்க போகுது. உடனே அவ தான் கையில வச்சிருக்க கொடைய விரிக்கிறா. அதனால அவ மேல அந்த தண்ணி படாம தப்பிக்கிறான். ஆனா ஹங்க்ருவோ முழுசா நனைஞ்சிட்டான். தென் கான்சிக்வென்ட்லி ஹங்க்ரு ரொம்பவே கோபமாகிட்டான். கைலி உடனே அவன்கிட்ட சாரி சொல்லிட்டு அவன் ஃபீஸை மெதுவா தொடஞ்சு கிளீன் பண்ணி விடுறா. அது ரொம்ப அழகான ஒரு மூமெண்டா மாறிச்சு. ஆனா ஹங்க்ருவின் முகத்துல இருந்த அந்த இரிட்டேஷன் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. கடைசியில பஸ் வந்ததும் அவங்க 2 பேரும் அதுல ஏறிட்டாங்க. உள்ளே போன உடனே கேமரா போக்கஸ் ஹங்க்ருவின் முகம் இருந்த ஒரு போஸ்டருக்கு மாறிச்சு. அது ரொம்ப பழைய போஸ்டர்னு நல்லாவே தெரியுது. பஸ்குள்ள கைலி பிடிச்சிருந்த ஆர்ச்சரியோட டிப், அதாவது வில்லியோட முனை திரும்ப திரும்ப ஹங்க்ருவோட முகத்துல தட்டிக்கிட்டே இருந்துச்சு. பொறுமை இழந்து போன அவன்
கடைசியில அவளை பார்த்து ரொம்ப ரஃப்பா கத்திட்டான். இப்படி திரும்ப திரும்ப நெக்ஸ்ட் பர்சன் முகத்துல ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் காமா நிக்க முடியாதா உன்னால கேக்குறான். அவளோ உடனே சாரி சொல்ல ஆரம்பிச்சா. நான் இத பர்பஸா செய்யலன்னு சொல்லுறா. அப்போ பஸ் திடீர்னு பிரேக் போடுச்சு. அந்த நேரத்துல கைலி தற்செயலா ஹண்ட்ருவோட ஷர்ட்டை கிழிச்சிட்டா. தான் பண்ணுனத பார்த்து அவ ஷாக்கா ஃப்ரீஸ் ஆயிட்டா. ஏன்னா ஹண்ட்ருவோட அப்பர் பாடி முழுக்க இப்போ ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அது அவனுக்கு ரொம்பவே கோபத்தை கிளப்பிடுச்சு. அவன் அவளை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கத்துறான். கைலி ரொம்பவே வருத்தப்பட்டு உடனே சாரி கேட்டா. நான் இத பர்பஸா செய்யலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தான். அத கேட்ட ஹண்ட்ரு பஸ்ல இருந்து இறங்கும்போது இனிமே நீ என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு அவளை வார்ன் பண்ணிட்டு போறான். அதுக்கு பதிலா கைலி மனசுக்குள்ள இவ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு கோபமா முனகுறான். என்னமோ இவனை நான் பார்க்க ஏங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு போயிட்டான்னு முனங்குறா. சரி, அடுத்த சீன்ல நாம பார்க்க போறது ஒரு ஸ்விம்மர். பிரபலமான ஸ்டாரான ஹண்ட்ரு தங்களோட ஸ்விம்மிங் சென்டருக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்பவே உற்சாகமா இருக்கான். அந்த நேரத்துல லின்சின்னு ஒரு பெண் அங்க வரான். அவ ஹண்ட்ருவோட தீவிரமான ஃபேன். அவ அந்த ஸ்விம்மரை கண்டினியூஸா நச்சரிக்க ஆரம்பிச்சு, ப்ளீஸ் என்ன ஹண்ட்ருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க, நான் தான் அவரோட பிக்கெஸ்ட் ஃபேன்னு கெஞ்சுகிறான். அந்த ஸ்விம்மரோட பேரு லீஹாவ். ஆனா இந்த ஏரியாக்குள்ள மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வர அனுமதி இல்லைன்னு சொல்லி அவளோட ரிக்வெஸ்ட ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறான். அடுத்து நாம பார்க்க போறது ஹண்ட்ரு தன்னோட மேனேஜரை மீட் பண்ண வர்ற சீன். ஹண்ட்ருவோட லுக்க பார்த்ததும் ஆச்சரியப்பட்ட மேனேஜர், உனக்கு என்னாச்சு, யாரோடையாவது ஃபைட் பண்ணிட்டியான்னு கேக்குறாரு. அதற்கு ஹண்ட்ரு, ஆமா, வர்ற வழியில ஒரு தெரு நாயை சந்திக்க வேண்டியாச்சுன்னு சொல்றான். அதுக்கு மேனேஜர் அவனோட பேச்ச பெருசா எடுத்துக்காம அடுத்ததா வரப்போற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டீல் பத்தி டீடைல்ஸா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹண்ட்ருவுக்கு உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே இரிட்டேஷன் ஆகுது. ஏன்னா முன்னாடி அவன் வேர்ல்டு கிளாஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்க்கு ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தவன். ஆனா இப்போ இப்படி ஸ்மால் டைம் கமர்ஷியல் ஒர்க்குக்கு தான் அவனை அசைன் பண்றாங்கன்னு அவனுக்கு தோணுது. மேனேஜர் அவன்கிட்ட, நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினா நீ இழந்த ஃபேமை திரும்பவும் ரீகெயின் பண்ணிக்கலாம், சோ தொடர்ந்து உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை போடுன்னு சொல்றாரு. இத கேட்டதும் ஹண்ட்ருவுக்குள்ள ரொம்பவே கோபம் பொங்குது. ஏன்னா அவன் ஏற்கனவே வாழ்க்கையில ஒரு மிக கடினமான காலத்தை கடந்து வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் தன்னோட பழைய பொசிஷனை திரும்ப பிடிக்கணும்னு போராடிக்கிட்டே அவன் தொடர்ந்து தன்னோட முழு திறமையையும் வெளிப்படுத்திட்டு இருக்கான். இதுக்கிடையில கைலியோட யூனிவர்சிட்டிக்கு, அதாவது ஜியாங் யூனிவர்சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அவ இப்போதான் அங்க வந்து இறங்கியிருக்கா. அவ ஃபர்ஸ்ட் போற இடம் மெடிக்கல் சென்டருக்கு வெளியே இருக்கிற ஸ்பாட் தான். அங்க தன்னோட கிரஷ ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு அவளுக்கு ஆசை வருது. ஆனா அந்த சென்டர் க்ளோஸ்டுன்னு தெரிஞ்சதும் அவ ஜன்னல் வழியா எட்டி பார்த்து அவனை பார்க்க ட்ரை பண்றான். கைலி அந்த கிரஷ தேடி பாக்குறா. ஆனா அவ அங்க இல்ல. ஏன்னா டாக்டர் இன்னைக்கு டியூட்டிக்கு வரல. அதனால அவ அடுத்து ஆர்ச்சரி சென்டருக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். அங்க போய் பார்த்தா நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் உள்ள போக அனுமதி இல்லாம ரிஜெக்ட் ஆகி டிசப்பாயிண்ட் ஆகி வெளியே போயிட்டு இருக்காங்க. இவ்ளோ பெரிய கிரவுட் கூடுற அளவுக்கு இன்னைக்கு அதுவும் இங்க யார் வந்திருக்காங்க, எந்த செலிபிரிட்டி இருக்கலாம்னு நினைச்சு கைலி ரொம்பவே ஆச்சரியப்படுறா. தற்செயலா அவளுக்கு ஏற்கனவே ஆர்ச்சரி சென்டருக்கு போக லேட் ஆயிடுச்சு. அதனால ஸ்விம்மிங் சென்டர் வழியா ஒரு ஷார்ட்கட் எடுக்கலான்னு முடிவு பண்றான். ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவளை ஸ்டாப் பண்ணி ஒரு ஃபேமஸ் ஐடல் அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்காக வர்றாருன்னு சொல்லி அந்த ஏரியா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு கைலி அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு, நான் என் ஆர்ச்சரி சென்டருக்கு போக இந்த வழியா ஜஸ்ட் பாஸ் பண்ணணும், அந்த ஸ்டார் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லைன்னு சொல்றான். இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அப்போதுதான் கைலிக்கு ஒரு ஐடியா தோணுது. இதற்கிடையில ஒரு ஸ்விம்மிங் காஸ்டியூம் அட்வர்டைஸ்மெண்ட்ல அதுவும் ரொம்ப குறைஞ்ச அளவு துணியை போட்டிருக்க ஸ்விம் சூட்க்கு மாடலா நடிக்கணும்னு தெரிஞ்சதும் ஹண்ட்ரு ரொம்பவே ஷாக் ஆகுறான். இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஸ்விம்மிங் கூட தெரியாதேன்னு சிச்சுவேஷன். அவனுக்குள்ள கோபம் பொங்குது. ஆனா அவனோட மேனேஜர் அவன்கிட்ட, நீ பெருசா எதுவும் பண்ண வேணாம், உன் அட்ராக்டிவான பாடியை ஜஸ்ட் காட்டினா போதும், அதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சதுன்னு சொல்றாரு. அதோட ஸ்விம்மிங் பார்ட்டுக்கு வந்து அவன்கிட்ட, நீ பூல் எட்ஜ்ல நின்னா போதும், தண்ணிக்குள்ள இறங்கலாம் வேண்டான்னு சொல்றா. இந்த அட்வர்டைசிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்கணும், அதனால நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்னு ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹண்ட்ரு, ஆனா இந்த பிரைட் கிரீன் அண்ட் yellow காஸ்டியூம் என்ன, இது என் டேஸ்டுக்கே சுத்தமா மேட்ச் ஆகலையேன்னு கேக்குறான். அதுக்கு மேனேஜர், அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்ல,
நீ கண்டிப்பா இந்த ஆட்ல நடிக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எதையும் சொதப்பிடாதன்னு சொல்றா. அத சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல யூனிவர்சிட்டியோட ஆர்ச்சரி சென்டர் ரொம்பவே பிஸியா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில டார்கெட்ஸை எய்ம் பண்ணி ஆரோஸ் ஷூட் பண்ண பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ட்ரெய்னர் கூட இருந்து எல்லாரையும் க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு காம்படிஷன் நடக்க போற இந்த நேரத்துல தன்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்டான கைலி இன்னும் வரலன்னு அவர் நோட்டீஸ் பண்றாரு. அதனால அவர் கைலியோட ஃப்ரெண்ட்ஸான லின்சி அண்ட் லூனாவை கூப்பிட்டு கைலி எங்க இருக்கான்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவங்க 2 பேரும் எங்களுக்கே தெரியல, அவளை இப்பதான் வர்ற வழியில இருப்பா போலன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெய்னர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் லின்சி ரொம்ப எக்ஸைட்டடா லூனாட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார் ஹண்ட்ரு இன்னைக்கு நம்ம யூனிவர்சிட்டிக்கு வர்றாராம், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னு சொல்றா. ஆனா லூனாவுக்கு இப்படி செலிபிரிட்டி விஷயங்கள்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. கைலிய மாதிரி அவளும் முழுசா ஆர்ச்சரி மேலதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கதால இந்த ஸ்டார்ஸ் யாருன்னே அவளுக்கு பெருசா தெரியாது. அடுத்த சீன்ல கைலி ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பாட்டுக்கு ரொம்ப அவசரமா ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு காம்படிஷன் இருக்கிறதால அங்க இருக்கிற ஏர்டக்ட் வழியா ஊர்ந்து போய் ட்ரைனிங் சென்டருக்கு போயிடணும்னு அவளோட பிளான். இதுக்கு இடையில ஹண்ட்ருவோட தீவிர ஃபேன் ஒருத்தி அங்க வந்து அவளை உள்ள விடணும்னு கம்பல் பண்றா. ஆனா செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதனால அந்த பொண்ணு ரொம்பவே கோவமாகறா. அவளோட பேரு யூமிங். அவள ஹண்ட்ருவோட தீவிர ஃபேன். விரக்தியோட அவ அங்கிருந்து வெளியே போனாலும் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஜன்னல் வழியா ஸ்னீக் பண்ணி திரும்பவும் உள்ள வந்துடுறா. நீங்க கெஸ் பண்ணின மாதிரியே அவ ஹண்ட்ரு மேல ரொம்பவே அப்செஸ்ட். உண்மையிலேயே அவனோட நம்பர் 1 ஃபேன் அவதான். அடுத்த சீன் ஸ்விம்மிங் சென்டருக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஹண்ட்ருவை கூப்பிட்ட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு போடுறாங்க. உடனே அவன் ரொம்ப எக்ஸைட்டடா வெளியே வந்து அங்கிருந்த கிரௌடுக்கு கை காட்டுறான். ஆனா அவனை பார்த்துக்கிட்டு இருந்த மக்களோட முகத்துல பெருசா எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் தெரியல. உண்மையில அங்க இருந்தவங்க எல்லாரும் யூனிவர்சிட்டி ஸ்டாஃபும் மீடியா பீப்புளும் மட்டும்தான். ரியல் ஃபேன்ஸ் யாரும் இல்ல. ஏன்னா அவங்க யாரையுமே அந்த ஏரியாக்குள்ளேயே என்ட்ரி கூட ஆக விடல. இதனால ஹண்ட்ருவோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் தளர ஆரம்பிக்குது. என்ன பார்த்து யாருக்கும் ஏன் எக்ஸைட்மெண்ட் இல்ல, நான் எங்க போனாலும் மக்கள் பொதுவா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்களே நான் அவன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். ஆனா அப்போ லீஹாவுன்ற ஸ்விம்மர் ஒருத்தர் ஹண்ட்ருவை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். ஏன்னா அவனும் ஹண்ட்ருவோட தீவிர ஃபேன் தான். அவன் ஹண்ட்ருட்ட ப்ளீஸ் உங்க ஜாக்கெட்டை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறான். அந்த ரிக்வெஸ்ட்டை கேட்டதும் ஹண்ட்ரு கொஞ்சம் மகிழ்ச்சியோடவே அவனுக்கு தன்னோட ஜாக்கெட்டை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட ஃபிசிக்கை காட்ட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி அதுக்காக தான் அவனை இங்க கூப்பிட்டுருப்பாங்க. அவன் ப்ரொமோட் பண்ற ஸ்விம்மர் பிராண்டுக்காக பல விதமான போசஸ் கொடுத்து போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை அந்த ஸ்டேட்ல பார்த்ததும் மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுருக்கமா சொன்னா அவனை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹண்ட்ருவுக்கு திரும்பவும் கொஞ்சம் மனசு கஷ்டமாவுது. அவனோட சேட்னஸை பார்த்து லீஹாவோ கூட அவனுக்காக பரிதாபப்படுறான். அதனால அவனும் பப்ளிக்கா அமைதியா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறான். அந்த நேரத்துல ஹண்ட்ருவோட தீவிர ஃபேனான யூமிங் உள்ள என்ட்ரி கொடுக்கறா. அவ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஹண்ட்ருவோட பேரை லவுடா கத்தி சொல்லுறா. அவனை ஹைப் பண்ணி நீதான் பெஸ்ட்னு தொடர்ந்து கத்துறா. கடைசியில தனக்காகவே வந்த அந்த ரியல் ஃபேனை பார்த்ததும் ஹண்ட்ருவோட மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஹாப்பினஸ் பொங்குது. யூமிங்கோ அங்க வந்தது அந்த ஹோல் அட்மாஸ்பியரையே எனர்ஜியா மாத்திடுச்சு. அவ ஹண்ட்ருவுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டாக நிக்கிறா. அது அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கு. இதுக்கிடையில கைலி ஏர் டக்ஸ் வழியா போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த டக்ஸ் உள்ள இருந்து வித்தியாசமான சவுண்ட்ஸ் வர்றத ஹண்ட்ரு கேட்டுடுறான். அந்த சவுண்ட் என்னன்னு புரியாம அவ குழப்பத்துல இருக்கப்ப திடீர்னு கைலி அந்த பாதையில ஓரத்துல இருந்து எட்டி பாப்பதா அவன் கண்ணால பார்த்தான். அந்த சடன் ஷாக்ல பயம் முழுசா மேலேறி தடுமாறி நேரா தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அவனுக்கு நீந்த தெரியாததால உடனே தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்து சுத்தி இருந்த எல்லாரும் பதட்டத்துல உறைஞ்சு போய் பாக்குறாங்க. அதே நேரத்துல சுதாரிச்சுக்கிட்ட மேனேஜர் ஹண்ட்ரு இந்த ஆட் அண்ட் கான்செப்ட விளக்குற மாதிரி அண்டர் வாட்டர்ல நடிக்கிறார்னு உடனே பிளேட்டை மாத்துறான். அத கேட்டதும் மக்கள் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ரொம்ப நேரம் ஆகியும் ஹண்ட்ரு மேல வராதத பார்த்த லிஹாவோவுக்கு இதோ தப்பு நடக்குதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் வருது. என் ஆதர்ச ஹீரோவை நான் காப்பாத்துறேன்னு கத்திக்கிட்டே அவ கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணிக்குள்ள பாஞ்சு போறான். தண்ணியில இறங்குனதும் முதல்ல ஹண்ட்ருவை பார்த்து விரலால ஒரு ஹார்ட் ஷேப்ப காட்டுறான். தென் அவனை சேஃபா மேல தூக்கிக்கிட்டு வரா. அந்த டைம் அங்க இருந்த மீடியா குரூப்ஸ் ஹண்ட்ரு உண்மையில ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இல்லைன்னு மெதுவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஹண்ட்ரு ஒரு ஸ்விம்மர்ன்றதாலேயே இந்த ஆட்ல நடிக்கிறான்னு அந்த கம்பெனி முழுக்க முழுக்க ஸ்விம்மர் கேம்பெயின் மாதிரி பொய் பிரச்சாரம் செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்போ உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. இத வேற மாதிரி சொல்லணும்னா பப்ளிக் கிட்ட டைரக்டாவே ஒரு பெரிய பொய் சொல்லியிருந்தாங்க. தென் அங்கிருந்த எல்லாரும் ஹண்ட்ருவ சிட்டி இருந்தாங்க. அட் அ டைம்ல அவன்கிட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் கேட்டணும்னு அவங்களோட ஆர்வம், கியூரியாசிட்டி அதிகமாக இருந்துச்சு. அந்த கம்பெனி ஓனர் மேனேஜரை நேருக்கு நேர் பார்த்து ரொம்ப கோவத்தோட, ஹண்ட்ரு உயிருக்கு ஏதாச்சும் ஆகியிருந்தா அந்த பழி முழுக்க எங்க கம்பெனி மேலதான் விழுந்திருக்கும்னு அவர் கோவமா கேட்டாரு. அப்படியா? அப்படின்னா இந்த ஆள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு சொல்லி எங்களை ஏமாத்துனதுக்காக இப்பவே உங்க மேல நான் கேஸ் போட போறேன் நான் அவர் ரொம்ப கோவத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதை கேட்ட அந்த மேனேஜர் ரொம்பவே கலங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாரு. இதற்கிடையில ஹண்ட்ருவ தண்ணியிலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வராங்க. அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். அதை பார்த்த லியாவ், என் ஐடலுக்கு மவுத் டு மவுத் ரெசசிட்டேஷன் கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு தீர்மானமா சொல்றான். அவ அதை செய்ய பேரா அப்போன்னு பார்த்து தன்னாலேயே ஹண்ட்ருவுக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறான். அதனால அவ லியாவோட கிஸ்ல இருந்து லிட்ரலி தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் லியாவ் ஹண்ட்ருவ கான்ஷியஸ்க்கு கொண்டு வர ட்ரை பண்ணி, தயவு செஞ்சு என்ன மறந்துடாதீங்க, உங்க உயிரை காப்பாத்துனது நான் தான்னு கெஞ்சுறான். ஆனா அதுக்குள்ள ஒரு பஞ்ச் ஆஃப் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஹண்ட்ருவ சூழ்ந்துட்டு கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. உடனே லியாவ் அவரை வேகமா அங்கிருந்து ஒரு சேஃப் பிளேஸ்க்கு கூட்டிக்கிட்டு போறா. இந்த பக்கம் ட்ரைனர்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க. கைலி இன்னும் ஏன் வரல? நான் எவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு அவளுக்கு மறந்துருச்சா என்ன? லாஸ்டா வர்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு கடுப்போட பேசிக்கிட்டே இருந்தாரு. அந்த சமயத்துல கைலி ஏர்வென்ஸ் வழியா ரொம்ப அவசரமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவளை இப்பதான் பாத்ரூம் போயிருக்கா, ஒரு நிமிஷத்துல வந்துருவான்னு சொல்லி சொல்லி ட்ரைனரை கொஞ்சம் திசை திருப்பி வச்சிருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ட்ரெயினர் டைமை கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்ச அதே நேரத்துல கைலி ஓடி வந்து அங்க நிக்கிறா. உடனே அவன் மூச்சு வாங்கிட்டு சாரி சார்னு மன்னிப்பு கேக்குறா. ஆனா என்ன பண்றது, காம்படிஷனுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் அப்போவே முடிஞ்சிடுச்சு. அதனால ட்ரெயினர் கொஞ்சமும் யோசிக்காம பனிஷ்மெண்டா அவளுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் செஷன் கொடுத்துட்டாரு. கோச் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவகிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. போட்டி நடக்கிற டைம்ல நீ ஏண்டி லேட்டா வர, இது வரைக்கும் நீ இப்படி பண்ணதே இல்லையேன்னு ஆச்சரியமா கேட்டாங்க. அதுக்கு அவ, சாதாரணமா போல, நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ரூட் வழியா இல்லனா ஆல்டர்னேட்டிவா ஸ்விம்மிங் சென்டர் வழியா போகலான்னு தான் பார்த்தேன். ஆனா அந்த 2 வழியும் டோட்டலா பிளாக் ஆயிடுச்சு. அதனாலதான் வேற ஆப்ஷனே இல்லாம ஏர்வென்ஸ் வழியா உள்ள வந்தேன். மேல கிளைம் பண்ணிட்டு வரும்போது ஒரு மக்கு ஸ்விம்மர் என்ன பார்த்துட்டு பேய பார்த்த மாதிரி பயந்து போய் ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டான்னு சொல்லி முடிக்கிறா. அதை கேட்டுட்டு லின்சி ரொம்ப எக்ஸைட்மெண்டா, நீ அந்த ஃபேமஸ் ஸ்டாரான ஹண்ட்ருவா பாத்தியான்னு கேக்குறா. கைலி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா, ஹண்ட்ருவா அவர் யார்னு கேக்குறா. லின்சி ரொம்ப எக்ஸைட்டடா, உனக்கு ஹானஸ்ட்லி எதுவுமே தெரியல போல இருக்கே, போட்டி இப்போ நடக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன், சோ நான் இப்பவே போய் ஹண்ட்ருவா ஒரு டைம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டான். அவ கிளம்புனதும் கைலி தனக்குள்ளேயே மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறா. சில நேரத்துல எனக்கு லின்சிய பார்த்தா சின்ன பொறாம கூட வருது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனையோ வேற விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் மட்டும் ஆர்ச்சரியில தான் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சிருக்கேன். அதை தவிர வேற எதுவும் பெருசா தெரியாத மாதிரி தான் இருக்குன்னு மெதுவா சொல்றா. அந்த நேரத்துல லூனா கைலி கிட்ட வந்து கொஞ்சம் சாஃப்டா ஆறுதலை ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சா. நீ உன் கோல்ஸ்ல ரொம்ப உறுதியா இருக்க, அதுவே ஒரு அமேசிங்கான விஷயம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, ஒரு நாள் நீ நேஷனல் லெவல்ல ஃபேமஸான ஆர்ச்சரா ஆகிடுவேன்னு சொல்றா. அத கேட்டதும் கைலிக்கு ரொம்பவே ஹாப்பி ஃபீல் வந்துச்சு. இதுக்கிடையில பாவம் ஹண்ட்ரு மீடியா கிட்ட சிக்காம தப்பிக்கணும்னு லிட்ரலி ஓடிக்கிட்டே இருந்தான். கடைசியில ஒரு சேஞ்சிங் ரூம்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டான். ஆனா அங்க இருந்த கூட்டத்துக்கு அவனை பத்தின பிரேக்கிங் நியூஸ் தெரிஞ்சுக்க அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு ஒரு வெறி இருந்துச்சு. அதனால அந்த ரூம் கதவையே உடைச்சு உள்ள நுழைய ரெடியா நின்னாங்க. வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்கிறத பார்த்த ஹண்ட்ரு முன்னாடி கைலி எஸ்கேப் ஆன அதே மாதிரி அந்த வழியிலேயே சத்தம் இல்லாம ஸ்லிப் ஆகி வெளியே வந்துட்டான். அங்கிருந்து நேரா ஆர்ச்சரி சென்டருக்கு போற பாதையை கண்டுபிடிச்சு அந்த டைரக்ஷன்ல வேகமா ஓட ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் கைலி தன்னைத்தானியே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நினைச்சு ஈவினிங் டைம்ல, அதுவும் ரொம்ப லேட் நைட் வரைக்கும் பிராக்டிஸ்ல மூழ்கி இருந்தா. முழு ஃபோக்கஸோட அவ ஒரு ஆரோ ஷாட் பண்ணுன அதே செகண்ட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து ஹண்ட்ரு ஓடி வந்து அந்த கார்னர் டர்ன்ல சடனா நிக்கிறான். அந்த அம்பு பாவம் ஹண்ட்ருக்கு ரொம்ப கிட்டையே சீறி பாஞ்சு போயிடுச்சு.
அத பார்த்த அவனும் ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப ஷாக்ட் ஆகி நின்னுட்டான். அவனுக்கு நேரா முன்னாடி நின்னது வேற யாரும் இல்ல, கைலி தான். அதே நேரத்துல கைலியும் திடீர்னு ஐயோன்னு லவுடா கத்திட்டா. ஏன்னா அவளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஹண்ட்ரு ஜஸ்ட் ஒரு டவல் மட்டும் இடுப்புல கட்டிக்கிட்டு நிக்கிறத திடீர்னு பாத்துட்டா. அந்த அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்லயே இந்த ஸ்டோரி முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வேணுங்கிறவங்க காமெண்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.